வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான தகவலுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்கறி நடவு செய்யும் பட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 முக்கிய பருவங்கள் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தைப்பட்டம், 2 சித்திரை பட்டம், 3 பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம், 4 பாத்தீங்கன்னா புரட்டாசி பட்டம். சோ முதலாவதா பாத்தீங்கன்னா தைப்பட்டம். தைப்பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில மாதம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களை தொடங்கி தமிழ் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசி மாதத்துல தொடங்குங்க. இதனோட விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை இருக்க காலம்ன்றதால குளிர் மற்றும் மிதமான வெயில் பாத்தீங்கன்னா இந்த பருவத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பருவங்கள்ல நல்ல மகசூலும் எடுக்கலாங்க. சித்திரை பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில மாதம் ஏப்ரல் மே மாதத்துல தொடங்கி தமிழ் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசியில வருங்க. இதனோட விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலம்ன்றத அதிகப்படியான வெயில் இருக்கும். வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீர் மேலாண்மைன்றது ரொம்பவே முக்கியங்க. ஆடிப்பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட ஆங்கில மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம், தமிழ் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி ஆவணி மாதங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றின் மழை பாத்தீங்கன்னா வருங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா தேடி விதைத்தால் பாத்தீங்கன்னா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றா போல நீங்க எந்தெந்த காய்கறிகளை தேடி தேடி பயிர் பண்ற மாதிரி இருக்கும் அதனோட ஃபுல் வீடியோ நம்ம இதுல பார்க்கலாம். புரட்டாசி பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில மாதம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர், புரட்டாசி தமிழ் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி ஐப்பசி. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் மிதமான மழை மற்றும் குளிர் இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த புரட்டாசி மாதங்கள்ல இருக்குங்க. சோ இதுதான் இந்த 4 பட்டங்கள்னு சொல்லக்கூடியது. முதலாவது பாத்தீங்கன்னா தைப்பட்டம், சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டம். சோ பட்டம் பார்த்து பயிர் செஞ்சா நம்ம நல்ல லாபம் எடுக்கலாம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பட்டமே இல்லாம நடவு செய்யறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நஷ்டம்ன்றது வந்துகிட்டே இருக்கு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நஷ்டமானது நீங்க தவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான பட்டங்களை நீங்க கரெக்டான காய்கறிகளை தேர்வு செஞ்சு நட்டாவே போதும். நீங்க கரெக்டா பயிர் பண்ணலாம். தைப்பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்தல் வகை காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், அவரைக்காய், கோவைக்காய். செடி வகை காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டை, கொத்தவரை, முள்ளங்கி, செடி முருங்கை. கீரை வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை. தானியம் மற்றும் இதர வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலை, மக்காச்சோளம், சின்ன வெங்காயம். சோ இந்த பருவம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பருவங்க. சோ இந்த பட்டத்துல நீங்க இந்த நம்ம சொல்லியிருக்க சாகுபடி எல்லாத்தையுமே நீங்க சாகுபடிலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பருவம் கூட தைப்பட்டம். நல்ல ஒரு பட்டம்ங்க. இதனோட விதைகள் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டேக் பண்ணி விடுறேன். ஸோ வேணும்னா வீட்டுக்கு தேவைன்னா இந்த விதைகளை வாங்கிக்கிங்க. ஸோ மரபு விதைகளை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் அண்டு நார்மல் சீட்ஸுங்க. சித்திரை பட்ட காய்கறிகள் அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தல் வகையில் நீங்கள் எதெல்லாம் பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய், புடலங்காய், பாகற்காய், கோவைக்காய். செடி வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கொத்தவரைக்காய், செடி முருங்கை, கத்திரிக்காய், தக்காளி. இந்த சித்திரை பட்டம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான பட்டங்க. சித்திரை பட்டத்துல அதிக விவசாயிகள் சாகுபடி செய்யும் பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி தாங்க அதிகமா சாகுபடி செய்வாங்க. பந்தல் வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய், பாகற்காய், கோவைக்காய், புடலங்காய் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா பயிர் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திரை பட்டம்ன்றது விவசாயிகளுக்கு ரொம்பவே ஜாக்பாட் அடிக்கக்கூடிய பட்டம்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூல் பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும். எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. கரெக்டான நீர் மேலாண்மை வச்சாவே போதும், நல்ல மகசூல் எடுக்கலாம். அதனால காய்கறி விவசாயிகள் சித்திரை பட்டத்தை தவற விடாதீங்க. கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை இது எல்லாமே ஓரளவுக்கு விளையக்கூடியதுங்க. ஆடிப்பட்ட காய்கறிகள் சாகுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா செடி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், கொத்தவரை, செடி அவரை, முள்ளங்கி. பந்தல் வகை அப்படின்னு பார்த்தோன்னா பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பூசணி, செடி அவரை. கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை, அரைக்கீரை, வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, பாகல்கீரை. இது எல்லாமே நீங்க ஆடிப்பட்டத்துல நடவு செய்யலாங்க. ஆடிப்பட்டம்ன்றது ஒரு சூப்பரான ஒரு பட்டம். இந்த பட்டத்திலையும் பாத்தீங்கன்னா மிளகாய் சாகுபடி ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் சாகுபடியில இந்த பட்டத்துல நல்ல விலையும் இருக்கக்கூடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பந்தல் வகையில பீர்க்கங்காய், சுரக்காய், செடி அவரை இது எல்லாமே நல்ல விளைய வைக்கக்கூடியது. கீரை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்ல விளைய வைக்கக்கூடியதுதான். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நடுத்தர
எல்லாருமே இந்த கீரை விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க. தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே நல்ல விலை போயிட்டு இருக்குங்க. புரட்டாசி பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பட்டங்க. புரட்டாசி பட்டத்தில் சாகுபடி செய்யக்கூடிய செடி வகை காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை, கொத்தவரை, செடி அவரை, முள்ளங்கி, செடி முருங்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சுரைக்காய், கோவைக்காய், அவரைக்காய், பூசணிக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பந்தல் வகையில் நீங்கள் நடவு செய்யலாங்க. கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி கீரை, புதினா, முருங்கைக்கீரை இது எல்லாமே நீங்க சாகுபடி செய்யலாங்க. இந்த பட்டம் ஒரு சூப்பரான பட்டம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி பட்டம். புரட்டாசி பட்டத்தில் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா என்ன காய்கறி சாகுபடி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய், கத்திரிக்காய், கொத்தவரை, செடி அவரை நிறைய விவசாயிகள் பண்ணுவாங்க. வெண்டை பார்த்தீங்கன்னா இப்போ பருவமே இல்லாத நிறைய விவசாயிகள் வெண்டை பண்ணிட்டு இருக்காங்க. பந்தல்ல பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய், சுரக்காய், புடலங்காய் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விதைகளை நீங்க எங்க வாங்கணும் அப்படின்ற டவுட்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தான். ஸோ இது ஃபுல்லா விதை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் நடணும், ஒரு சென்ட் கணக்கில் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உரக்கடைகளை கேட்டால் கிடைச்சிரும். ஸோ நம்ம சின்ன சின்னதாக வீட்டுக்கு நடப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனோட பேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு கீழே நான் டேக் பண்ணி விடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ விதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்கும். நீங்களே உங்களுக்கான காய்கறிகளை உங்கள் மாடி தோட்டமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் நிலத்தில் ஒரு சின்ன இடத்த வச்சு நீங்கள் நிறைய விவசாயிகளுக்கு அவங்களே உற்பத்தி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஸோ அதற்கு இது ஒரு சூப்பரான வழிகாட்டி. இந்த விதைகள் எல்லாமே நீங்களே நடவு செஞ்சு நீங்களே உங்களுக்கு தேவைப்படும் பதார்த்தங்களை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான விதைகளும் கூட. ஸோ நம்ம கிராம விவசாயி சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல சப்போர்ட் பண்ணீங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விவசாய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களுக்கு வீடியோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எந்த மாதிரியான வீடியோக்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே போடுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை ரெகுலரா பார்த்துட்டு இருக்க அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதரவு எனக்கு எப்போதும் தேவைங்க. ஸோ கண்டினியூவா வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கிராம விவசாயி யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.